எஸ்இடி 11 பக்கம் 24. பிறப்புக்கு முந்தைய வளர்ச்சி. பிறப்புக்கு முந்தைய வளர்ச்சி காலம் கருத்தரித்திலிருந்து பிறப்பு நேரத்தை உள்ளடக்கியது. சில நேரங்களில் 3 மாதங்களாக முதல், 2ஆம், 3 அல்லது 3 நிலைகளில் குறிப்பிடப்படுகிறது. முளைநிலை, பிண்டநிலை, முதுசூல் நிலை. கருத்தரித்தல். தாயிடமிருந்து ஒரு முட்டையும் தந்தையிடமிருந்து ஒரு விந்து மூலம் கருத்தரித்தல் நடக்கிறது. மனிதனின் கருத்தெடுப்பு செயல்முறை அண்டவிடுப்பால் தொடங்குகிறது. சினைமுட்டை தாயின் 2 கருப்பொருட்களில் ஒன்றில் சேமிக்கப்பட்டு முதிர்ச்சியடைந்து பல்லுயிர் குழாய்க்குள் செல்கிறது. பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியின் பாதிப்பு ஏற்படுவதால் ஹார்மோன்களின் சிக்கலான கலவையை வெளியீடு மூலம் உதவுகிறது. முட்டை வளர்ச்சியடைய உதவுவதற்கு கூடுதலாக ஹார்மோன்கள் கருப்பையின் திணிப்புக்கு திடமான கருவுற்ற முட்டை வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி பெற உதவுகிறது. முட்டை வளர்ச்சியடைந்த ஓரிரு நாளில் பாலியல் உடலுறவில் ஈடுபட்டிருந்தால் 500 மில்லியனுக்கும் அதிகமான விந்தணுக்கள் விந்து வழி குழாயை பற்றி கொண்டிருக்கும். மனிதனின் விந்து தளத்தினால் வைக்கப்பட்டிருக்கும் முட்டைகளை வளர்ப்பதற்கு உதவுகிறது. விந்து அணுவில் சில நீண்ட பயணத்தை தரக்கூடியவை என்றாலும் வலிமையான நீச்சல் வீரர்கள் சில முட்டைகளை சந்திப்பதில் வெற்றியடைகிறார்கள். விந்து பல்லுயிர் குழாயில் முட்டையை அடையும் போது முட்டையின் வெளிப்புற ஜெல்லி போன்ற பாதுகாப்பு பூச்சிகளை தாக்கும் என்சைம்களை வெளியிட்டால் அவை ஒன்றும் முதலில் நுழைய முயற்சிக்கும். மில்லியன் கணக்கான விந்துக்களில் ஒரு முட்டை பூச்சிக்குள் நுழையும் போது முட்டை உடனடியாக மற்ற அனைத்து சவால்களையும் தடுக்கவும் ஒரே நேரத்தில் வெற்றிகரமான விந்தணுக்களில் இழுக்கப்படும். சைக்கோட். உட்கரு. உடலில் உள்ள பெரும்பாலான செல்களில் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கின்றன. மொத்தம் 46 முட்டை மற்றும் விந்தணுக்கள் மேற்பட்டவை. ஒவ்வொரு முட்டை மற்றும் ஒவ்வொரு விந்தணுவும் ஒரே ஒரு ஜோடி மட்டும் 23 குரோமோசோம்கள் கொண்டது. ஒரு ஜோடி மட்டுமல்ல, முதிர்ச்சி ஏற்படுகையில் 23 குரோமோசோம்களின் முற்கூறிலிருந்து 23 குரோமோசோம்களால் விந்தணுவிலிருந்து ஒரு விந்துவை உருவாக்கவும் இது கருவுற்ற முட்டை வளர்ச்சியடைய தொடங்குகிறது. சைக்கோட் கருப்பைக்கு பல்லுயிர் குழாய் வழியாக பயணித்து வருகிறது. பெண்ணின் உடலில் கருப்பை மட்டும் சுமார் 4 அங்குல தூரத்தில் இருப்பினும் பயணம் ஒரு நுண்ணிய உயிரினங்களுக்கு கணிசமான ஒன்றாக இருக்கிறது. இதன் விளைவாக சைக்கோட் பாதிக்கும் குறைவாக வாழ்ந்த இந்த வாழ்க்கை நிலைக்கு அப்பால் வாழ்கின்றன. பயணத்தை முடிக்கும்போது சைக்கோட் இன்னும் சாத்தியமானால் அது கருப்பை சுவரின் உட்புறத்துடன் இணைகிறது. ஆனால் அது இல்லை என்றால் அது பெண்ணின் மாதவிடாய் ஓட்டத்தில் சுத்தமாகிறது. இந்நேரத்தில் சைக்கோட்டில் உள்ள செல்கள் பிரிய தொடங்குகிறது. அசல் 2 செல்கள் 4ஆக அந்த 4, 8 மற்றும் பல உள்ளன மற்றும் ஆயிரக்கணக்கான செல்கள் உள்ளன. விரைவில் செல்கள் வேறுபட தொடங்குகின்றன. ஒவ்வொன்றும் தனித்து செயல்பட தொடங்குகின்றன. ஆரம்பகால வேறுபாடு சைக்கோட்டின் உள்ளே இருக்கும் செல்கள் வளரும் மனிதனை உருவாக்கும் மற்றும் கர்ப்பம் முழுவதும் புதிய வாழ்க்கைக்கு ஆதரவான பாதுகாப்பு சூழலை உருவாக்கும் வெளியிலுள்ள செல்கள் ஆகியவற்றை உருவாக்குகிறது. எம்பரையோ கரு. சைக்கோட் கருப்பை சுவருடன் இணைந்தவுடன் இது கருவாக அறியப்படுகிறது. அடுத்த 6 வாரங்களுக்கு நீடித்திருக்கும் கருக்கட்டத்தின் போது முக்கிய உள் மற்றும் வெளிப்புற உறுப்புகள் உருவாகின்றன. நுண்ணிய அளவில் தொடங்கி ஒரு சில செல்கள் மட்டுமே உருவாகின்றன. கருவின் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த கட்டத்திலிருந்து பிறப்பு வரை வேகமாக தொடர்கின்றன. கருத்தியல் செல்கள் உள்ளடுக்கு கருப்பையை உருவாக்க மும்முரமாக இருக்கும்போது வெளிப்புற அடுக்கு கருப்பையை பாதுகாக்க உதவுகிறது மற்றும் சுற்றியுள்ள பாதுகாப்பு சூழலை உருவாக்குகிறது. இந்த சூழலில் 3 முக்கிய கட்டமைப்புகள் உள்ளன.
அம்னியோட்டிக் பை திரவம் நிரப்பப்பட்ட நீர் தேக்கமாகும். இதில் கருமுட்டை பிறப்பு வரை வளர்கிறது. கருமுட்டை பிறப்பு வரை வாழ்கிறது. அமோனோடிக் சாக் வெளியில் வரும் அழுத்தம் மற்றும் ஒரு வெப்பநிலை ஒழுங்குமுறைக்கு எதிரான மெத்தை போல் செயல்படுகின்றது. நச்சுக்கொடி மற்றும் தாயிடையே ஊட்டச்சத்து பரிமாற்றத்தை அனுமதிக்கும் ஒரு உறுப்பு நச்சுக்கொடி. அதே நேரத்தில் தீங்கி விளைவிக்கும் பொருட்களை வடிகட்டி மூலம் கருவின் இரத்தத்தில் இருந்து தாயின் இரத்தத்தை பிரிக்கும் ஒரு மெல்லிய சவ்வு மூலம் வடிகட்டுதல் ஏற்படுகிறது. இதனால் வடிப்பான் வழியாக செல்லக்கூடிய பொருட்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும். இறுதியாக தொப்புள் கொடி கருவுடன் நேரடியாக நச்சுக்கொடிக்கு தொடர்பு கொண்டு எல்லா பொருட்களையும் மாற்றி அமைக்கிறது. ஒன்றாக நச்சுக்கொடி மற்றும் தொப்புள் கொடி இல்லையெனில் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று தாயின் அமைப்பு பல வெளிநாட்டு முகவர்களிடம் இருந்து கருவை பாதுகாக்க உதவுகிறது. த ஃபிட்டஸ் கருத்தாய்க்கு பிறகு 9வது வாரத்தில் தொடங்கி கருவளர்ச்சி ஒரு கருவாக மாறும். கருவளர்ச்சி நிலை என்பது வரையறுக்கப்பட்ட பண்புளர்ச்சியாகும். 6 முதல் 8 பவுண்டுகள் எடையுள்ள ஒரு அவுன்ஸை விட குறைவான எடையிலிருந்து மாதங்களில் வளர்ந்து வரும் உயிரினங்கள் அனைத்து முக்கிய அம்சங்கள் உருவாக்கப்பட்டது. அது ஒரு வளர்ச்சியானது. கரு ஒரு மனிதனின் பல பண்புகளை எடுத்துக்கொள்ள தொடங்குகின்றது. அவை முன்கூட்டியே விழுங்குவதற்கும் சுவாசிக்கும் ஆரம்ப வடிவங்களாலும் அடங்கும். சிசு அதன் உணர்வை வளர்த்து கொள்ள ஆரம்பித்து சுவைகளை வேறுபடுத்தி ஒளிகளை பிரதிபலிக்க முடிகிறது. கருத்தரிப்பு சில ஆரம்ப விருப்பங்களை உருவாக்குகிறதா என்பதனை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சிசு அந்நியர் குரலை காட்டிலும் தன் அம்மாவின் குரலையும் கருவில் இருக்கும்போது கேட்ட மொழியையும் மற்ற மொழிகளையும் எந்த வகையான உணவு தன் தாய் உண்டார் என்பதையும் அறிகிறது. கர்ப்பத்தின் 3வது மாத இறுதியில் பாலின உறுப்புகள் தெரியும். குரோமோசோம்கள் எல்லா மனிதர்களும் செல்களால் உருவாகியுள்ளனர் மற்றும் ஒவ்வொன்றும் குரோமோசோம்களை கொண்டுள்ளது. குரோமோசோம்கள் கண் மற்றும் முடி நிறம், உயிரியல், பாலின மற்றும் ஆளுமை பண்புகளை போன்ற ஒரு நபரை பற்றி பல விஷயங்களை நிர்ணயிக்கும் மரபணு பொருளாகும். டிஎன்ஏ மற்றும் டிஆக்சிரிபோனிகுலிக் அமிலம் மரபியல் பொருள் பரவுவதற்கு பொறுப்பாகும். ஒரு தாய் மற்றும் தந்தையின் டிஎன்ஏ கருத்தரித்தலின் போது நகர்கிறது. ஒரு மனிதனுக்கு மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. வளரும் சைகோட் அதன் ஒரு பெற்றோரிடம் அரை பகுதியையும் மற்ற பகுதியையும் பெற்றிருக்கும். முதல் 22 ஜோடி குரோமோசோம்களை ஆட்டோசோம்கள் எனவும் கண் மற்றும் முடி நிறம் போன்றவற்றை தீர்மானிக்கின்றன. பாலியல் குரோமோசோம்களாக அறியப்படும் கடைசி ஜோடி ஒரு நபரின் உயிரியல் பாலினத்தை தீர்மானிக்கிறது. பெண்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்கள் உள்ளன. ஆண்களுக்கு எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் இருக்கும். ஜெனி எக்ஸ்பிரஷன் அண்ட் ரீகுலேஷன் மரபணு வெளிப்பாடு மற்றும் கட்டுப்பாடு. மரபணு வெளிப்பாடு ஒவ்வொரு உயிரினங்களிலும் கவனமாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. கொடுக்கப்பட்ட உயிரணு அல்லது உயிரினங்களில் மரபணு தகவலின் வெளிப்பாடானது சீரற்றதாகவோ முழுமையாக முன் திட்டமிடப்பட்டதாகவோ இல்லை. மரபணுக்கள் மேலாதிக்கம் செலுத்துகின்றன அல்லது மீளமைக்கப்படலாம், அதாவது அவை வெளிப்படுத்தவோ மறைக்கப்படவோ இருக்கலாம். மரபணு கட்டுப்பாடு ஒரு செயல்முறை, அதன் மூலம் செல்கள் வேறுபடுகின்றன. மற்ற விஷயங்களுக்கிடையில் இது ஒரு உயிரணு எந்தெந்த மரபணுக்கள் வெளிப்படுத்தப்படும் மற்றும் எப்போது தீர்மானிக்கப்படும் செயலாகும். செல் வேறுபாடு என்பது ஒரு செயல்முறை ஆகும். இதன் மூலம் குறைவான சிறப்பு செல் மிகவும் சிறப்பானதாகிறது. சைகோட் உருவாகும்போது மரபணு கட்டுப்பாடு சில செல்களை மூளை செல்கள் மற்றும் மற்றவர்களின் கல்லீரல் செல்களின் மாற்றுகிறது. மற்ற செல்கள் வயிறு, குடல் மற்றும் பாலின இனப்பெருக்க உறுப்புகளின் மாற்றம் ஏற்படும். டிஎன்ஏவின் ஒரு பிரிவில்
திடீரெதிர் மாற்றம் ஏற்படுகிறது. மரபணுக்களின் சில பிறழ்வுகள் நோய்க்குறி அல்லது டர்னர் சிண்ட்ரோம் போன்ற நிலைமைக்கு வழிவகுக்கலாம். The importance of genetics in human development. மனித வளர்ச்சியில் மரபியல் முக்கியத்துவம். மரபணு வெளிப்பாடு வேறுபாடுகள் நிலையான ஒழுங்குமுறை செயல்முறைகளின் விளைவாக அல்லது மாறுபாட்டின் மூலம் ஒரு நபரின் உடல் மற்றும் உளவியல் வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். ஒரு தனிநபரின் சுற்றுச்சூழலுக்கு எதிரடையான மரபணுக்கள் உளவியல் வளர்ச்சியை தீர்மானிக்கின்ற அல்லது பாதிக்கின்றன என்பதற்கு எந்த அளவிற்கு விவாதிக்கப்படுகின்றன என்பதையும் இந்த சர்ச்சை இயற்கை விழிப்புணர்வு விவாதம் என்று அறியப்படுகிறது. இருப்பினும் ஒரு தனிநபரின் மரபணு ஒப்பனை குறைந்தபட்சம் பேசும் மொழியை கற்றுக்கொள்வதற்கான திறனை போன்றே ஒரு முக்கிய அடிப்படைக்கு உதவுகிறது. அத்தகைய ஆளுமைப்பன்மைகளை ஆக்ரோஷமான மற்றும் கீழ்ப்படிதல் நடத்தைக்கு எதிரான போக்கு மற்றும் மதுபானம் போன்ற மற்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்குகிறது. பிறப்பதற்கு முன் ஒரு கருவி நிச்சயமாக அதன் சுற்றுச்சூழலால் வடிவமைக்கப்படுவதற்கு வரையறுக்கப்பட்ட வாய்ப்பை கொண்டுள்ளது. இது தாயின் உணவு, பொருள் பயன்பாடு மற்றும் பதட்ட நிலை போன்ற காரணங்களுக்கு அப்பால் உள்ளது. இந்த காரணத்திற்காக மரபியல் பிறப்புக்கு முந்தைய வளர்ச்சியில் ஒரு முக்கிய பாத்திரமாக வகிக்கின்றன. என்வாயர்மெண்டல் இம்பேக்ட்ஸ் அண்ட் பேரண்டல் டெவலப்மெண்ட். சுற்றுச்சூழல் காரணிகள் அத்தகைய டெரடோஜென்ஸ் வெளிப்பாடு போன்ற வளரும் கருவில் தாக்கங்கள் வரம்பில் இருக்க முடியும். பிறப்புக்கு முந்தைய நிலை என்பது ஒரு குழந்தை பிறப்பதற்கு 40 வாரங்களுக்கு முன்னர் ஏற்படுகின்ற செயல்முறையாகும். ஒவ்வொரு பிரசவ காலத்திலும் சுற்றுச்சூழல் காரணிகளை கருவின் வளர்ச்சியை பாதிக்கின்றன. வளரும் கரு முற்றிலும் தாயை சார்ந்தே இருக்கிறது. தாயின் பெற்றோருக்குரிய பராமரிப்பு, தாய் மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியத்தை கண்காணிக்கும் கர்ப்ப காலத்தில் மருத்துவ பராமரிப்பு பெறுவது அவசியம். தேசிய உடல்நலம் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் NIH 2013 படி கர்ப்ப காலத்தில் தாய்க்கும் கருவுக்கும் ஆபத்துக்கள் ஏற்படும் ஆபத்தை குறைக்க முடியும். சைக்கோட் கருப்பை சுவருடன் இணைந்தால் நச்சுக்கொடி உருவாகிறது. நச்சுக்கொடி கருவுக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனை வழங்குகிறது. உணவு, திரவம் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் தாய் உண்ணுகிறாள். அதனால் ஒரு பொதுக்கூற்று தாய் இரண்டு நபர்களுக்கு உண்ணுகிறாள். தாய் சூழியல் வெளிப்படுகிற எந்த கருவை பாதிக்கிறது. தாய் ஏதாவது தீங்கு விளைவிப்பதாக இருந்தால் குழந்தை நீண்டகால விளைவுகளை காட்டலாம். டெரடோஜன் ஒரு சுற்றுச்சூழல் பொருளாகவோ அல்லது முகவராகவோ உயிரியல், இரசாயன அல்லது உடல் சார்ந்தது. இது வளரும் கருவிற்கு தீங்கு விளைவிக்கும். மகப்பேறுக்கு முற்பட்ட காலத்தின் போது டெரடோன்களின் வெளிப்பாடு குறிப்பிடத்தக்க வகையில் பிறப்பு குறைபாடுகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது. பல காரணிகள் தாக்கக்கூடிய தாக்கம் அல்லது அளவு வெளிப்பாடு, மரபு வழி, டெரோஜனின் வயது மற்றும் பிற எதிர்மறை தாக்கங்கள் உட்பட அனைத்தும் பாதிக்கின்றன. ஆல்கஹால், மருந்து மற்றும் சட்டவிரோத மருந்துகள் மற்றும் புகையிலை உட்பட கர்ப்ப காலத்தில் தவிர்க்க வேண்டியவை. இவ்வாறு தாய்மார்களுக்கு அறிவுறுத்தப்படும் பல அறியப்பட்ட டெரோஜன்கள் உள்ளன. மது அருந்துதல். ஆல்கஹால் மற்றும் பெரும்பாலான மருந்துகள் நச்சுக்கொடியை கடந்து அமெரிக்காவில் உள்ள குழந்தைகளில் உள்ள மன குறைபாடுகளின் முக்கிய தடுக்கக்கூடிய காரணியாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிகப்படியான தாய்வழி குடிப்பழக்கம் கர்ப்பிணி குழந்தைக்கு ஆல்கஹால்
ஸ்பெக்ட்ரம் சீர்குலைவுகளை ஏற்படுத்தலாம். இது குழந்தைக்கு நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தும். ஆல்கஹால் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை. எனவே பொதுவாக மதுபானம் கர்ப்ப காலத்தில் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். உடல் ரீதியாக FASP உடைய குழந்தைகளுக்கு சிறிய தலை அளவு மற்றும் அசாதாரண முக அம்சங்கள் இருக்கலாம். அறிவாற்றலுடன் இந்த குழந்தைகளுக்கு குறைந்த தீர்வு செய்யும் திறன், மோசமான தூண்டுதல் கட்டுப்பாடு, அதிகமான ADHD மற்றும் கற்றல் சிக்கல்கள் மற்றும் குறைந்த IQ அதாவது நுண்ணறிவு மதிப்பெண்கள் ஆகியவை இருக்கலாம். இந்த வளர்ச்சி குறைபாடுகள் மற்றும் தாமதங்கள் முதிர்ச்சியடைந்து விட்டன. விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் அடிப்படையில் கர்ப்ப காலத்தின் போது ஒரு தாய் மது அருந்துதல் போல தனது குழந்தைக்கு அது படிக்கலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. கர்ப்பத்தின் போது சிசுவின் ஒவ்வொரு உறுப்பும் வளர்ச்சியடைகிறது. அந்த குறிப்பிட்ட காலத்தை முக்கியமான காலம் என்று அழைக்கப்படுகிறது. FASPயின் ஆராய்ச்சிப்படி வளரும் சிசுவை ஆல்கஹாலுக்கு வெளிப்படுத்தினால் FASP உடன் தொடர்புடைய முகபாவங்களின் தோற்றத்தை வியத்தகு முறையில் பாதிக்கும் என்பதை நிரூபித்துள்ளது. குறிப்பாக இந்த ஆய்வுகள் 19 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஆல்கஹால் வெளிப்பாடு முதன்மையானவர்களின் குழந்தைகளில் குறிப்பிடத்தக்க முக இயல்புகளை ஏற்படுத்தும். மூளையின் கொடுக்கப்பட்ட பகுதிகள் உணர்திறனுள்ள காலகட்டங்களை காட்டியுள்ளன. அதே சமயத்தில் அவை ஆல்கஹால் டெட்ரோஜெனிக் விளைவுகளுக்கு மிகவும் பாதிக்கப்படுகின்றன. பிரிஸ்கிரிப்ஷன் அண்ட் இல்லீகல் ட்ரக்ஸ் பரிந்துரை சட்டவிரோத மருந்துகள். எந்த ஒரு வகை மருந்துகளையும் பயன்படுத்தலாம். சட்டவிரோதமாக மருந்தல்ல, மருந்துக்கு கர்ப்ப காலத்தில் ஆபத்தாக அமைகிறது. சட்டவிரோத மருந்துகளான ஹெரோயின், கேக்கோயின் மற்றும் மெத்தம்டோமைன் போன்றவை வளரும் கருவுக்கு அதிக பிரச்சனை உண்டாக்கலாம். வளர்ச்சியடையாமல் பிறப்பது, குறைந்த எடை கொண்ட பிறப்பு மற்றும் பிற உடல் குறைபாடுகளை அனுபவிக்கலாம். பலர் கவனம் மற்றும் நடத்தை பிரச்சினையுடன் முடிகிறது. கர்ப்ப காலத்தில் எடுக்கப்படும் மருந்துகள் ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ரோசைக்ளின், சில உட்கிரைத்திகள், செயற்கை எக்ஸ்ட்ரோஜன், சுக்குடைன், தாலிடோமை மற்றும் டைத்தியல், ஸ்டைல்பெஸ்ட்ரோல் போன்ற கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மருந்துகள். அதேபோல் உணவு மாத்திரைகள் போன்ற மேலாதிக மருந்துகள் வளரும் கருவுக்கு டெரடோஜெனிக் விளைவுகள் ஏற்படுத்தலாம். தாலிடமைன் உடல் குறைபாடுகள் மற்றும் உள் உறுப்புகளில் சேதத்தை ஏற்படுத்துகிறது. DCS வெளிப்பாடு பெரியவர்களுக்கு புற்றுநோய் மற்றும் மலட்டுத்தன்மையை அதிக விகிதத்தில் ஏற்படுத்துகிறது. கூடுதலாக ஆஸ்பிரின் அதிக அளவு தாய்ப்பால் மற்றும் கருப்பை இரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும் என அறியப்படுகிறது. இருப்பினும் குறைந்த அளவு ஆஸ்பிரின் பொதுவாக தீங்கு விளைவிப்பதில்லை. ஒரு மருந்து வகைப்பாடு கர்ப்பத்தின் போது மருந்துகளை பயன்படுத்துவதை தீர்மானிக்க தாய் அனுமதிக்கிறார். உதாரணமாக, வகைப்படுத்தப்பட்ட மருந்துகள் எப்பொழுதும் பாதுகாப்பாக கருதப்படுகின்றன. அதே சமயத்தில் X வகுப்பு மருந்துகள் சிசுவுக்கு சேதம் விளைவிக்கின்றன என்பதை நிரூபிக்கின்றன. புகைப்பிடித்தல் ஒரு டெரடோஜெனிக் எனவும் கருதப்படுகிறது. ஏனெனில் நிக்கோட்டின் கருவுக்கு நஞ்சுக்கொடியின் வழியாக செல்கிறது. தாய் புகைப்பிடித்தால் வளரும் குழந்தை இரத்த ஆக்சிஜன் அளவு குறைப்பு அனுபவிக்கிறது. கர்ப்பிணி, முதிர்ச்சியான பிறப்பு, குறைந்த பிறப்பு, எடை குறைந்த குழந்தை மற்றும் திடீரென்று குழந்தை இறப்பு, நோய் அறிகுறி ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய நோய்களின் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு புகைப்பிடிப்பதற்கான மையங்களின்படி
ஒரு குழந்தைக்கு ஒரு வருடத்திற்கு குறைவான திடீர் மற்றும் விவரிக்க முடியாத இறப்பு மற்ற காரணங்களால் ஏற்படக்கூடியவை கவனக்குறைவு, இறுக்கம் மற்றும் வலியாகும். மேலும் ஒரு தாய் புகைப்பிடித்தால் அல்லது பிறர் பயன்படுத்தி புகைப்பான் அதிக ஆபத்தை வெளிப்படுத்தும். இருப்பினும் புகைப்பழக்கத்தை விடுவது ஆபத்தை குறைத்துவிடும். அதர் டெரடோஜெனிஸ் கதிர்வீச்சு, மாசு குறைபாடு மற்றும் தொற்று நோய்கள் ஆகியவை பிறப்பு முந்தைய நிலை வளர்ச்சியை பாதிக்கும் மற்ற டெரடோஜென்கள் ஆகும். கதிர்வீச்சு குழந்தை பருவ புற்றுநோய் ஆபத்தை அதிகரிக்கிறது. அதேபோல் உணர்ச்சி மற்றும் நடத்தை சீர்குலைவுகள் காரணமாக கர்ப்பிணி பெண்களுக்கு எக்ஸ்ரேவை தவிர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. பாதரசம் அல்லது பிசிபி போன்ற வெளிப்பாடு போன்ற மாசுபாடு, உடல் குறைபாடுகள், அசாதாரண பேச்சு மற்றும் ஒருங்கிணைப்புடன் சிரமம் ஏற்படலாம். தாய்க்கு வைரஸ்கள் அல்லது ஒட்டுண்ணிகள் போன்ற நோய் தாக்குதல் ஏற்பட்டால் சிசுவுக்கு மூளை சேதத்தை ஏற்படுத்தும் அல்லது மரணம் கூட ஏற்படலாம். மேட்டர்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தாயால் உணரப்படும் எந்த ஒரு முதிர்ந்த மன அழுத்தம் கருவளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் தாய்க்கும் குழந்தைக்கும் தீங்கி விளைவிக்கும். ஒரு தாய் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உடலியல் மாற்றங்கள் வளரும் கருவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. கூடுதலாக புகைப்பிடித்தல், போதை மற்றும் ஆல்கஹால் பயன்படுத்துவது போன்றவை கருவை பாதிக்கும். பிறப்புக்கு முந்தைய நிலையின் பெரும்பாலான மன அழுத்தம் ஏற்படுத்துகிறது. மனத்தளர்ச்சிக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய பிற காரணிகளால் திட்டமிடப்படாத கர்ப்பம், தவறான வரலாறு மற்றும் பொருளாதாரம் அல்லது குடும்ப பிரச்சனைகள் ஆகியவை அடங்கும். கர்ப்பத்தில் உட்செலுத்திகளை பயன்படுத்துதல் மேலே குறிப்பிடப்பட்டது. கருவின் பல்வேறு மாறுபாடுடன் கூடிய கருவின் பல்வேறு ஆபத்துகளுடன் தொடர்புடையது. சில ஆய்வுகள் பெற்றோர் சார்ந்த மனச்சோர்வு வெளிப்பாட்டின் எதிர்மறையான விளைவுகளை தெளிவாக காட்டுகின்றன. மற்றவர்கள் குறைவான தெளிவான மற்றும் சிக்கலடைகின்றன, ஏனெனில் மன அழுத்தம் தன்னை எதிர்மறையான கர்ப்ப விளைவுகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. எதிர்மறையான பயன்பாடு அல்லது மனத்தளர்ச்சி மூலம் எந்த எதிர் விளைவுகளாலும் ஏற்படுகின்ற அளவை நிர்ணயித்தல். இது ஒரு கலவையை அளவிட கடினமாக உள்ளது. கர்ப்ப காலத்தின் போது மருந்து உட்கொண்டிருந்தால் தாயின் எதிர்மறையான விளைவுகளில் இது காரணிக்கு முக்கியமாகும். இது அவளது ஆரோக்கியத்தை பிற வழிகளில் மோசமாக பாதிக்கும்.